புதுப்பிக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டத்தை காண குடும்பமாக மக்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, மிகவும் பிரம்மாண்டமாக வள்ளுவர் கோட்டமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று விடுமுறை நாள் என்பதால் தற்போது அங்கு வரக்கூடிய குடும்பமாக வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக உள்ளது? விவரங்கள். 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தினை நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு இதனை காண்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இங்கு காலையிலிருந்தே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வள்ளுவர் கோட்டம் என்பது 1976ஆம் ஆண்டு கலைஞரால் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு சென்னையின் தவிர்க்க முடியாத ஒரு சுற்றுலா இடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு முறையான பராமரிப்பின்றி சிதிலமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது இவை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு திருவள்ளூருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக அவருடைய தேர் என்பது திருவாரூர் ஆழித்தேர் என்ற வடிவில் ஒரு கற்சிற்பம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து இந்த காலையிலிருந்தே இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக திருக்குறள் ஆய்வரங்கம், அதே போல் திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்க்கிங், உணவகம் என மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் தொடர்ந்து அந்த வள்ளுவர் கோட்டம் என்பது தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்பொழுது இங்கு சுற்றுலாத்திற்காக பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தற்பொழுது நம்முடைய ஒரு குடும்பத்தினர் இணைஞ்சிருக்காங்க. உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். மேடம் வணக்கம், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? வள்ளுவர் கோட்டம், புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் எப்படி இருக்குது? வணக்கம், நாங்களாம் குரோம்பேட்டையிலேருந்து வரோம். புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் ரொம்பவே அழகாக இருக்குது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி குறள் எழுதிய வள்ளுவரினுடைய புகழுக்கு ஒரு சின்னமாக இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்குது. வள்ளுவரது மட்டும் இல்லாமல் இந்த கட்டின முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களினுடைய புகழை சொல்லக்கூடிய ஒரு சின்னமாகவும் இருக்குது. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிற குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு தமிழர்கள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதுவும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்போது வள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த இடம் இருக்கிறதுனால கட்டாயம் எல்லாரும் வரணும். பொதுவாக இன்று விடுமுறை நாள், நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டிருக்குது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது? எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நாங்கள் குரோம்பேட்டையிலேருந்து வந்தாலும் 20 வருஷமாக நாங்கள் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கோம். இதே வழியாக போயிட்டு நிறைய முறை வந்திருக்கோம். அதை புதுப்பித்து பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மக்களுக்கெல்லாம் தேவையானது எல்லாம் இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பார்க்கிங் வசதியாக இருக்கட்டும், ஒரு உணவகமாக இருக்கட்டும், எல்லாமே இங்கேயே இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாலையை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார், இதே பகுதியில் இருந்து தான் போயிருக்கீங்க. நீங்கள் இந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது இந்த வள்ளுவர் கோட்டம்? இதை கலைஞர் 1976 கட்டினார். அவர் கட்டி முடிக்கும்போது அவரோட ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணது, கலைஞரை கூப்பிடாமலே வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வச்சாங்க. அப்போ கவர்னராக இருந்த கே ஷா அதை திறந்து வச்சார். எங்களை மாதிரி அப்போ எல்லாம் இளைஞர்களாக இருந்த எங்களுக்கெல்லாம் அது மனவேதனையை தந்தது. அப்புறம் வள்ளுவர் கோட்டம் கலைஞர் திரும்ப வந்த பிறகு ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் அதோட பராமரிப்பு போயிருச்சு. அதை பார்க்கும்போதெல்லாம் இந்த இடத்த கடந்து போகும்போது வள்ளுவர் கோட்டத்தோட நிலைமையை பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை இன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதை புதுப்பிச்சிருக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை போன்ற தமிழ் ஆர்வலர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. திருக்குறளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் இந்த குடும்பமாக நிறைய பேர் வரக்கூடிய காட்சியிலையும் பார்க்க முடியுது. இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்றதுக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்குமா இந்த இடம்? நிச்சயமாக இது மாதிரி சின்னங்கள் தான் தலைமுறையாக வள்ளுவனையும் தமிழ் மொழியையும் கொண்டு போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கட்டாயம். தொடர்ந்து இது போன்று நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தினை திறந்து வைத்த நிலையில் விடுமுறை நாட்களான இன்று தொடர்ந்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடி குடும்பத்தினரோடு தொடர்ந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.